எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் மீடியாக்காரர்களுக்கும் நிறைய தெரிந்த முகங்கள். அண்ணன் முன்வரிசையில் உட்காந்துருக்கிறாரு. ஒரு 6 வருடம், கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடம் இந்த லிங்கம் ப்ராஜெக்டுக்காக 2021 ஆரம்பிச்சோன்னு நினைக்கிறேன். இந்த சமூகத்தில் நிறைய மாற்றங்கள் நடந்துருச்சு. நான் வந்து இந்த ஒரு ப்ராஜெக்டில் கிட்டத்தட்ட ஒரு லாங் ட்ராவல், விவேக் எக்ஸ்பிரஸ்னு ஒரு ட்ரெயின் ஒன்று இருக்குது, கன்னியாகுமரியிலேருந்து திப்ருகர் வரைக்கும் போகும். நான் அந்த ட்ரெயின் லான்ச் பண்ணப்போ ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். அது ஏறும்போது முதல் நாள் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோட இருக்கும், 2வது நாள் வந்து இன்னும் எக்ஸைட்மெண்ட்டோட இருக்கும், 3வது நாள் ஆந்திராவை தாண்டும் போது கொஞ்சம் அப்படி டயர்ட் ஆகும், 4வது நாள் இன்னும் கொஞ்சம் டயர்ட் ஆகும், கடைசி திப்ருகர் போகும்போது எப்படா டெஸ்டினேஷன் வரும்ன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். கிட்டத்தட்ட எப்படின்னா இந்த ரிலீஸை வந்து என்னன்னா திப்ருகர் எக்ஸ்பிரஸில் உட்காந்து இந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு. ஆனால் வந்து பயணத்தை விரும்பக்கூடிய ஒரு ஆள். எனக்கு கதிரும் வந்து நிறைய ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ஆள். பூர்ணிமாலாம் கிண்டல் பண்ணுவாங்க என்னை, எப்போ பார்த்தாலும் ஊர் சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு. நிறைய பயணத்தை ரசிக்கக்கூடியதுனால இது ஒரு நல்ல ட்ராவலாக எடுத்துக்கிட்டேன். இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு நேற்று ஒரு எழுத்தாளனா தெரியும். ஒரு 25 புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன் நான். சாகித்ய அகாடமி உட்பட நிறைய விருதுகள் வாங்கியிருக்கிறேன். இப்போ என்ன கேள்வி வருதுன்னா, இவ்வளோ ப்ரொஃபைல் உள்ள ஒரு ரைட்டர் ஏன் டைரக்ஷன் பண்ணணும் அப்படி இந்த கேள்வி வந்து நிறைய கேட்கப்பட்டுச்சு. நிறைய தொடர்ச்சி அந்த விவாதங்கள்ல இருந்து ஆரம்பித்த காலகட்டத்தில் இருந்து இந்த காலகட்டத்தில் நான் வந்து எழுதினாலும் அதே நேரத்தில் டேரக்டர் வசந்தபாலன்ட்ட ஒரு 5-6 வருஷம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணேன். அது இல்லாமல் இந்தியன் 2 அப்படின்னு சில முக்கியமான படங்களில் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ சினிமாவில் இருந்துக்கிட்டு தான் ரைட்டராகவும் இருந்திருக்கேன். அப்போது ஒரு ரைட்டராக இவ்வளோ பெரிய ப்ரொஃபைல், இந்த மரியாதையை ஒரு இயக்குனராக நம்ம காப்பாற்றணுன்ற ஒரு பெரிய நெருக்கடி முதல்ல இருக்குது. அந்த மரியாதையை காப்பாற்றிருக்கானா? கண்டிப்பாக நான் காப்பாற்றிருக்கேன். அதை வந்து ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப ப்ரௌடாகவே சொல்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட இந்த கதை எழுதுகிற காலகட்டம், இது உருவாக்குன காலகட்டம், படம் முடிஞ்சு திரும்ப அதை எடிட் பண்ணி நேற்று கடைசியாக ப்ரிவியூவில் பார்க்குற வரைக்குமே இந்த படத்தில் வந்து நான் வேலை பார்த்துருக்க ஒரு நொடி கூட வந்து வருத்தமோ இல்லை வந்து நம்ம சரியாக பண்ணலையோன்ற அந்த ஒரு தயக்கமோ எதுவுமே இல்லை. ஸோ அந்த வகையில் வந்து என்னென்னா இந்த ஒரு 5.5 வருஷம் வந்து ரொம்ப ஒரு வேல்யூபிளான ஒரு டைமாக நான் வந்து பார்க்குறேன். ஸோ இந்த முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு லாங் ஜேர்னி. இந்த பயணத்தில் நிறைய பேர் எனக்கு வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் நிறைய உதவி பண்ணியிருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையுமே இங்கே நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து ஹாட்ஸ்டார் டீம்லேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். குட்டி சார், பாலா சார், அப்புறம் பிரதீப் சார். இந்த மனுஷனை வந்து கதை சொல்ல போனால் 2 மணி நேரம் நாக்கு தள்ள கதை சொன்னால் ரியாக்ஷனே இருக்காது. ஓகே அப்படின்ட்டு போயிடுவார். ஓகேனா அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா, அடுத்து என்ன பண்ணணும் எதுவுமே தெரியாது. திரும்ப ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு அடுத்த மீட்டிங் போகணும். இந்த 5.5 வருஷத்தில் நல்லா இருக்குன்ற வார்த்தை ஒரு தடவை கூட சொன்னதில்லை. நேற்று சென்னையில் மழை பெஞ்சிருக்கீங்க, எல்லாம் பார்த்துருப்பீங்க. அது என்னன்னா, ஷோ முடிச்சு கீழே வந்து சொன்னார், சூப்பராக இருக்குது, பயங்கர கிராண்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ அப்படி வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வாத்தியார் தான் நிலா. கிட்டத்தட்ட இந்த ப்ராஜெக்டில் ஆரம்பித்த காலகட்டத்தில் அவங்களும் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க இந்த ப்ராஜெக்டுக்காக. அவங்களுக்கு நன்றி. என்னோட ப்ரொடியூசர்ஸ், ஆனந்தவனுக்கும் எனக்குமான ரிலேஷன்ஷிப் வந்து பயங்கரமான ஒரு ரிலேஷன். கிட்டத்தட்ட நான் எழுதின 85 சிறுகதைகளில் ஒரு 30 சிறுகதைகள் நான் விகடன் எழுதியிருக்கேன். இந்த 30 சிறுகதைகளில் என்னோட முக்கியமான சிறுகதைகள், நான் நிறைய இலக்கிய சிந்தனை வாங்கின விருது வாங்கின எல்லா முக்கியமான சிறுகதைகளும் நான் விகடனில் தான் எழுதியிருக்கேன். அதே மாதிரி ஒரு லைஃப்பில் வந்து 2ஆம் ஆட்டம் தொடர்றதுக்கு முன்னாடி எழுதுனதுக்கு அப்புறம்ன்றது ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர். அதை தொடர்னா அன்னைக்கு ஆட்சியில் இருந்த மினிஸ்டர்ஸ், அப்புறம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு எல்லாருமே படித்து அந்த என்ன சொல்ற 40-50வது எபிசோடு போகும்போது அடுத்து என்ன சரி உடனே வந்து ஒரு வெப் சீரிஸ் பண்ணிடலாம்னா அந்த இதுவே ஆரம்பிச்சது. ஆக்சுவலாக இந்த வேலை வந்து 2ஆம் ஆட்டம் வெப் சீரிஸாக பண்ணுறதுக்காக ஆரம்பித்தது தான். ஆனால் அதற்கான பொருட்செலவு, அதற்கான இது வந்து அப்போ அமையாததுனால லிங்கம் வந்து கையில் எடுத்தோம். ஸோ அப்படி விகடன் அப்படின்றது வந்து என்னென்னா, நான் என்னோட புத்தகம் அங்கே ரிலீஸ் பண்ணுறப்போ சொன்னேன், இந்த கதவுக்குள்ளே, இந்த பெரிய கதவுக்குள்ளே எப்போ வேணாலும் வந்துட்டு போகிறதுக்கான உரிமை எனக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு. அது என்றைக்குமே இருக்குன்னு நினைக்கிறேன் மேடம். நான் ஸ்ரீனிவாசன் சார், ராதிகா மேடம், ராதா மேடம், செல்வா சார், அப்புறம் ப்ரொடக்ஷனில் இருந்த ஜெய்சீலன் சார், கார்த்திக், இப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேரோட முகங்கள் பெயர்கள் வந்து முன்னாடி வராது. ஆனால் அவங்க எல்லாருமே இந்த ப்ராஜெக்ட் நல்லா வரணுன்றதுக்காக அவங்களோட பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றி. அடுத்ததாக இந்த ஷோவோட முக்கியமான ஒரு ஆள்னு பார்க்குறப்போ தினேஷ். நான் அவரை ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறப்போ லவ் டுடே மட்டும் ரிலீஸ் ஆகிருந்தது. நாங்கள் ஃபஸ்ட் ஷெட்யூல் ஷூட் போகும்போது மகாராஜா ரிலீஸ் ஆச்சு. செகண்ட் ஷெட்யூல் ஷூட் போகிற கேப்பில் வந்து லப்பர் வந்து ரிலீஸ் ஆச்சு. தேர்ட் ஷெட்யூல் போகிறதுல வந்து கோர்ட்டு ஆல்மோஸ்ட் ரிலீஸ் ஆகிற பொசிஷனில் இருந்துச்சு. அப்புறம் மாமன்
அடுத்து மலையாள படம் அப்படின்ட்டு ஒரு அடுத்தடுத்து போயிட்டே வேற ஒரு உயரத்துக்கு போயிட்டு இருக்கா. அப்படி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நமக்கு தெரிந்த ஒரு மனிதர் வந்து அவர் தொடர்ச்சியாக இவ்வளோ வெற்றி படங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ப்ராஜெக்ட்ல அவருக்கு இருந்த சவால் என்னன்னா, ஒரு 85-90s காலகட்டத்தை காட்ட வேண்டிய ஒரு பெரிய நெருக்கடி இருந்துச்சு. இப்போ நாகர்கோவில் வந்து பழைய நாகர்கோவில் இல்லை, வீதிகளாக இருக்கட்டும் வீடுகளாக இருக்கட்டும், அப்போ எல்லாத்தையுமே ரீக்ரியேட் பண்ணுறது ஒரு பெரிய வேலை. அதில் வந்து தினேஷோட பங்களிப்பு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பு. நேற்று ப்ரிவியூ பார்த்து வந்து எல்லாருமே கேட்டாங்க, எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது, எவ்வளோ பட்ஜெட்லாம் கேட்டாங்க. நாங்கள் பட்ஜெட்லாம் எதுவும் சொல்லலை. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்ததுக்கு பின்னாடி வந்து இந்த டீமில் வேலை பார்த்த அத்தனை பேரோட உழைப்பும் இருக்குது. அது வந்து நான் மட்டும் இவர் மட்டும் அப்படி வந்து ஒருத்தர் கூட நான் சொல்ல மாட்டேன். ஒவ்வொருத்தரும் இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண கடைசி ஏடி முதற்கொண்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டோட கடைசி அசிஸ்டன்ட் முதற்கொண்டு எல்லாரோட உழைப்பும் இதில் இருக்குது. அவங்க ஒவ்வொருத்தருக்குமே நான் வந்து எனக்கு என்ன முக்கியத்துவம் இருக்கோ அத்தனை முக்கியத்துவம் அவங்க அத்தனை பேருக்கு இருக்கும்னு நான் வந்து நம்புகிறேன். அடுத்ததான் வந்து எடிட்டர் ரொம்ப நல்ல பையன், என்னோட வயசில் சின்ன பையன், ஆனால் வந்து என்னை மாதிரி நிறைய வாசிக்கக்கூடிய ஒரு பையன். எதை வேணால் டிஸ்கஸ் பண்ணலாம். எடிட்டில் வந்து கடந்த 4 மாதங்களாக நிறைய நாங்கள் சண்டை போட்டுக்கிட்டோம். இந்த இறுதி வடிவம் வர்றதுக்கு வந்து ஒரு பெரிய டைம் எடுத்துக்கிட்டோம். அவரும் நிறைய வெற்றி படங்களை தொடர்ச்சியாக வேலை பார்த்துட்டு இருக்காரு. ரொம்ப சென்சிபிளான நான் வந்து நிறைய எடிட்டர்ஸோட பழகிருக்கிறேன், ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப சென்சிபிளான இந்த வயசுக்கு இவ்வளோ பக்குவமான ஒரு பையன் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தொடர்ச்சியாக அவரோட ஒர்க் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக மியூசிக் டைரக்டர், அவரே சொன்ன மாதிரி அவர் வந்து நிறைய சொல்லலை. அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 வருஷமாக ரேகிங் பண்ணியிருக்கிறேன் நான். ஏன்னா அவர் ஒரு ஸ்கோர் பண்ணுவார், பிடிக்காது மாற்றுங்க அப்படிம்பேன். அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேயும் அப்படி தான். நமக்கு சில சமயம் வந்து நமக்கு என்ன தேவைன்னு கிளியராக தெரியும், சில சமயம் வந்து அதை ஒர்க் பண்ணும்போது தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்படி வந்து ஒரு ப்ராசஸ் தான் இந்த படத்தோட மியூசிக்ன்றது. நிறையா வந்து இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கலான்ற ஒரு ப்ராசஸ் தான். பட் ஒரு விஷயம் நான் வந்து இங்கே குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். இந்த எல்லாரும் குறிப்பிட்ட அந்த சாங்கு, சந்தோஷ் நாராயணன் சார் பாருன்னு அந்த சாங் வந்து அவன் வந்து என் கூட டிஸ்கஷனில் இருந்தாலும் அவனுக்கு கதை தெரியும். பிரிட்டோவுக்கு இந்த சாங்கோட ஐடியா மட்டும் தெரியும், இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் காலையில் இந்த சாங் வந்து ரெக்கார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு, அதாவது ட்ராக் வந்து பண்ணிடலான்னு சொல்லிட்டு லிரிக்லாம் எழுதலை. அப்போ வந்து இவன் பிரபா வந்து அங்கே அவர் ஆஃபீஸ் போயிட்டான், ஸ்டுடியோ போயிட்டான். நான் வீட்டில் இருந்து 2 பேருக்கும் வந்து காலில் வந்து சொல்கிறேன், இதுதான் சாங்கு, இந்த சாங்கில் இப்படி தான் இருக்கணும், இதுதான் எமோஷன் சொல்லி எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நான் வீட்டில் ஒரு ரேப்பிடோ பைக் போட்டு அங்கேருந்து நான் சாலிகிராம் வர்றதுக்குள்ளே 45 நிமிஷத்தில் லிரிக் எழுதி கம்போஸ் பண்ணி ட்ராக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸ்டன் ஆகிட்டேன் நான். நிறைய பண்ணலாம், பட் புதுசாக வரும்போது இந்த டெடிக்கேஷன், அப்புறம் அந்த அந்த எழுதின லிரிக்கில் இப்போ வரைக்கும் ஒரு வார்த்தை கூட மாற்றலை. அந்த நீங்கள் பாட்டை கேட்டிங்கன்னா தெரியும், அவ்வளோ எமோஷனலாக இருக்கும். அது சில இடத்துல வந்து எனக்கும் பர்சனலாக கனெக்ட் ஆச்சு, அவன் எழுதுனனால அவனுக்கும் பர்சனலாக கனெக்ட் ஆச்சு. அதெல்லாம் வந்து பெரிய சர்ப்ரைஸாக தான் நினைக்கிறேன். அப்புறம் அந்த எல்லாரும் சொல்கிற மாதிரி அந்த கடைசியில் வர கலிங்கத்தி பரணி சாங், அந்த இடத்துல சாங் வைக்கணுன்ற ஐடியா வந்து எடிட்டர் சொன்னான். நாங்கள் வந்து ஷூட் பண்ணிட்டோம், எடிட் பண்ணிட்டோம், ஆனால் என்னென்னா நாங்கள் நினைக்கிற இம்பேக்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அப்போ அவன் சொன்னால் இங்கே ஒரு சாங் வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னா, சரி ஏதோ ஒரு சாங் வைக்கிறதுக்கு நாம் ஏன் இது ஒரு போர், அப்போ ஒரு போர் பரணியாக இதை பாடினா என்ன அப்படின்னு சொல்லலாம். கலிங்கத்து பரணியிலேருந்து இதை வந்து எடுக்க ஆரம்பித்தோம். அப்புறம் அது வந்து ரொம்ப அட்டகாசமாக வந்தது. அப்போது தூக்கம் இருக்க முடிவு இருக்குது, நடுவில் வந்து இந்த சாங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லி திரும்ப வேணா தான் எழுத சொன்னேன். அது ஒரு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது. ஏன்னா நம்ம ஒரு முதல் படம் பண்ணும்போது நமக்கு பிடிச்சி யாருமே கேட்கல, ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க, இதெல்லாம் புரியுமா உங்களுக்கு ஆடியன்ஸ்க்கு, இல்லை இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு வந்து ஒரு பிரதீப் சாரோ இல்லை வந்து இங்கே ப்ரொடியூசர் சைடில் இருந்தோ யாருமே வந்து இப்படி ஏன் பண்ணலைன்ற ஒரு கேள்வி கேட்கவே இல்லை. நமக்கு என்ன, நமக்கு பிடிச்ச ஒரு வேலையை செய்கிறோம், அதை வந்து பண்ணி முடிச்சு அதோட ரிசல்ட் பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் பிரிட்டோ சொன்ன மாதிரி அஃப்கோர்ஸ் மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஏன்னா எப்போ மிஷ்கின் சாரை பார்க்க போனாலும் சினிமா பேசுகிறது வந்து ஒரு 10 நிமிஷமாக இருக்கும், லிட்ரேச்சர் மியூசிக்கும் பேசுகிறது நிறையா இருக்கும். நான் எந்த அளவுக்கு மியூசிக் ரசிக்கிறாள்னா, பொண்டாட்டியோட நகையை வந்து அடகு வச்சுட்டு மரூன் 5 கான்செர்ட் பார்க்க போகிற அளவுக்கு பயங்கர மியூசிக் அடிக்ட் தான். இதில் எவ்வளோ தூரம் நான் வேலை வாங்கிக்கிறேன்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. அடுத்ததாக ஃபைட் மாஸ்டர் பற்றி சொல்லணும். இந்த இதில் வந்து ஏகப்பட்ட ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது, எல்லா எபிசோட்லையும் கிட்டத்தட்ட ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஒரு சினிமா நீங்கள் ஷூட் பண்ணுற மாதிரி வெப் சீரிஸ் ஷூட் பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தான் நம்ம எடுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு ஃபைனல் அவுட் வந்து ஒரு 4.5 மணி நேரம். இந்த 4.5 மணி நேரத்தில் இவ்வளோ ஆக்ஷன் சீக்வன்ஸ் நமக்கு அவர் கொடுக்குற டைம் வந்து ரொம்ப கம்மியான டைம் தான். அவர் வந்து என்னென்னா, அவர் நமக்கு என்ன வேணுன்றதை தெளிவாக சொல்லிட்டா அவ்வளோ அழகாக எடுத்து கொடுத்துருவாப்ல, ரொம்ப வேகமாக எடுத்து கொடுத்துருவாப்ல. டானோசோ அவர் வந்து எங்கள் டேரக்டர் வசந்தபாலன் தான் அவர் வந்து என்கிட்ட வந்து ரெக்கமெண்ட் பண்ணார். இந்த இடத்துல வந்து எங்கள் டேரக்டருக்கு நன்றி சொல்லிக்கணும். டானோசோ மாஸ்டர், நீங்கள் வரல, உங்களை வந்து இந்த இடத்துல மிஸ் பண்ணுறேன், ரொம்ப நன்றி மாஸ்டர். அடுத்ததாக ஆர்ட் டைரக்டர், ஒரு எக்ஸ்பீரியன்ஸான
மனுஷன் துரை சார் வந்து பிரசாந்த் சொல்லின்னா நம்ம வந்து செலக்ட் பண்ணோம். அண்ட் என்னென்னா இந்த இதுலேயும் எகெயின் வந்து இந்த காலகட்டத்தில் கிரியேட் பண்ணுறதுக்கான இந்த சவாலை வந்து அவர் ரொம்ப நல்லா வந்து ஹேண்டில் பண்ணார். இந்த படத்தோட நீங்கள் ஒரு விஷுவல் குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. அடுத்ததாக காஸ்டியூம் டிசைனர் அவங்களும் என்னென்னா நாங்கள் நிறைய ட்ரை பண்ணி பார்த்தோம். இப்படிலாம் போகலாமா, நம்ம ஏன்னா பெரிய பட்ஜெட் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியாது, நம்மளோட பட்ஜெட்குள்ளே என்னெல்லாம் இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா. பட் அவங்க வந்து ரொம்ப நல்லா அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்தாங்க. காஸ்டியூம் டிசைனர் பாரதி, அவங்களோட டீம் எல்லாருக்குமே என்னோட நன்றி. அடுத்ததாக இதில் வந்து நிறைய பேர் நடிச்சிருக்க எல்லாருக்குமே வந்து நான் நன்றி சொல்லணும். போஸ் வெங்கடன் வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு. எனக்கு அவர் மேலே வந்து இந்த படத்தில் நடிக்கிறப்போ ரொம்ப ஒரு தனிப்பட்ட மட்டும் ஒரு பெரிய மரியாதை வந்தது. என்னென்னா நாங்கள் வந்து ஒரு சீக்வன்ஸ் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸ்ரீரங்கத்தில். ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ ஒரு மத்தியானம் ஒரு 4 மணி 3 மணி அந்த மாதிரி டைம் அவங்க அம்மா தவறிட்டாங்க. அவர் கிளம்பி ஆகணும். ஆனால் வந்து என்னென்னா அன்றைக்கி ஷூட்டை வந்து அவர் முடிச்சு கொடுத்து கிளம்புறாரு. இந்த கேப்பில் நிறைய பேர் அவரை பார்க்க வர்றாங்க நடிகர் நடிப்பில். ஒருத்தட்ட கூட அவர் வந்து முகத்தில் இருக்க சோகத்தையும் எதுவுமே காட்டிக்கல, ரொம்ப இயல்பாக எல்லாத்தையும் பேசுகிறாரு. இதில் பெரிய எங்களுக்கு எந்த நெருக்கடி என்னென்னா அடுத்த 2 நாளில் வந்து நான் கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணணும். அந்த கிளைமேக்ஸ்க்கு வந்தே ஆகணும். ஏன்னா அவ்வளோ பெரிய செட்டப் அது, அதை நாங்கள் ஸ்கிப் பண்ணவே முடியாதுன்ற மாதிரி ஒரு நெருக்கடி. 2 நாள் கூட கிடையாது, 1 நாள் விட்டு அடுத்த 1 நாள் கேப்பில் அவர் திரும்பி வரணும். வந்துட்டார் மனுஷன். எனக்கு அங்கெல்லாம் வந்து பெரிய தொழில் மேலே இருக்கிற அந்த டெடிகேஷன், அந்த மரியாதை வந்து எனக்கு வந்து அவர் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவருக்கு நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். அது இல்லாமல் வந்து ரைட்டர் ஆட்டோ சந்திரகுமார் அவர் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்கிறாரு. ஜெயகிருஷ்ணா அவர் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்கிறாரு. அது இல்லாமல் இங்கே ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல நடிகர்கள் பற்றி சொல்லும்போது சில சம்பவம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராஜெக்டுக்காக அடிக்கடி திருச்சி போயிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஒரு 3-4 வருஷத்தில் ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி ஏதோ விசேஷத்துக்காக கிளம்பி திருச்சி போனேன். காலையில் 4:30 மணிக்கு ராக்ஃபோர்ட் ட்ரெயின் விட்டு இறங்கி டீ குடிக்கலான்னு போனால் டீ கடையில் ஒரு 4 பேர் அண்ணே வாங்க அப்படின்னாங்க. உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி யாரும் தெரியல. அண்ணே மறந்துருச்சானே ஆர்டிஸ்ட்னே. இப்போ திருச்சியில் எந்த சந்துக்குள்ளே போனாலும் அண்ணே ஆர்டிஸ்ட்னே, ஒன்று லிங்கத்தில் நடிச்சிருப்பானுங்க, இல்லை வாரண்டில் நடிச்சிருப்பானுங்க, இல்லை வந்து மாமல்ல நடிச்சிருப்பானுங்க. இப்போ என்னன்னா திருச்சி வந்து ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி மாதிரி மாறிட்டு இருக்கு. அது என்னன்னா நடிகர்களை உற்பத்தி பண்ணுற ஒரு ஊராக மாறிட்டு இருக்கு போல. ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து ஆக்சுவலாக அந்த ஊரை பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இந்த சீரிஸ் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்னன்னா அந்த ஊர் வந்து எனக்கு இன்னொரு ஹோம் டவுன் மாதிரி மாற ஆரம்பிச்சது. அண்ட் இதில் இருக்க நிக்கிலா வந்து ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னோட தங்கச்சி பேர் தான் வச்சிருக்கேன், சத்யான்னு என்னோட சொந்த தங்கச்சி பேர் தான் அவங்களுக்கு வச்சிருக்கேன். அது மாதிரி நிறைய நமக்கு என்னன்னா இதில் நடிச்ச ஒவ்வொருத்தருமே கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஷூட் பண்ணனால, ஒரு லாங் டைம்ல நடந்தனால வந்து என்னன்னா எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நெருக்கமான நண்பர்களாக ஒரு ஃபேமிலியாக வந்து நினைக்கக்கூடிய அளவுக்கு மாறி இருக்கிறாங்க. அடுத்து பூர்ணிமா வந்து அவங்க யூடியூப் வீடியோஸ் பண்ண டைம்லேருந்து அவங்கள வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த இதில் வந்து இந்த கேரக்டர் ரொம்ப போல்டான கேரக்டர். அப்புறம் வந்து அந்த அவன் எழுதின அந்த பாட்டில் வந்து ஒரு வரி வரும், அந்த லாஸ்ட் ஒரு 4 வரி வரும். எனக்கு வந்து என்னென்னா இந்த கேரக்டர் எழுதியாச்சு, இந்த பொண்ணு நடிச்சிட்டா, ஆனால் அதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இந்த லிரிக் வந்துருமா அப்படின்னு பார்க்குறப்போ அவன் வந்து ரொம்ப சூப்பராக எழுதியிருந்தான். ரொம்ப இண்டிபெண்ட்டான ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு ஒரு லவ் வந்தால் எப்படி இருக்குன்றதான் அந்த இது. ஸோ அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ பூர்ணிமா. நிறைய நல்ல வாய்ப்புகள் இதுக்கப்புறம் உங்களுக்கு அமையும் நம்புகிறேன் நான். திவ்யா பாரதி திவ்யா வந்து சதீஷ் என்ற பேச்சுலர் சதீஷ் வந்து சொன்னார். அண்ட் அந்த படம் பார்த்துட்டு தான் நான் வந்து அவங்கள காஸ் பண்ணேன். அவங்களும் ரொம்ப நாளாக நடிச்சிருக்காங்க. இதில் அவங்க என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஆப்போசிட்டாக, இது முந்தின படத்துலேருந்து கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர், அவங்களோட கெட்டப் எல்லாமே. ஸோ ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. தேங்க்யூ திவ்யா. அடுத்ததாக ஒரு ஆள் வரல, ஜாயிர் வந்து அவங்க பூர்ணிமா சொன்ன மாதிரி பலாப்பழம் வெளியே முள்ளு, அவர் வந்து என்னென்னா ரொம்ப ஸ்வாகான ரொம்ப ஜாலியான ஒரு ஆள். சினிமா வந்து சரியாக பயன்படுத்திக்கல இவ்வளோ நாளாக. ஆக்சுவலாக வந்து இந்த சீரீஸில் வந்து அவரோட லாஸ்ட் 2 எபிசோட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பயங்கரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நிறைய படங்களில் அவரை வந்து பார்க்கலாம். நானும் எதிர்பார்க்குறேன் அவர் இன்னும் வேறு கேரக்டர்ஸில் வேறு படங்களில் பார்க்குறதுக்கு நான் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். அடுத்ததாக கதிர். இந்த கதை எழுதி முடிச்சோன்னே நிறைய முதல் வேர்ஷன் முடிச்சோடனே யாரெல்லாம் ஆர்டிஸ்ட் அப்படின்னு பேசும்போது நிறைய டிஸ்கஷன் போகும்போது எல்லாருக்கும் சாய்ஸ் இருந்தது. சாய்ஸ் இல்லாத ஒரே இது வந்து கதிர் மட்டும்தான் இருந்தார். ரொம்ப முக்கியமான காரணம் என்னென்னா இன்னசென்ட்டான ரொம்ப டிசிப்ளினோட வாழக்கூடிய ஒரு மனிதன். அவன் வந்து பிரேக் அவுட் ஆனான்னா அவன் லைஃப் என்னவா மாறும் அப்படின்றதான் அந்த கேரக்டர்.
அப்போ யோசிக்கும் போது இன்னசென்ட்டான டிசிப்ளினோட ஒரு இருக்கக்கூடிய ஒரு ஆள்னா பார்த்தோன்னே ஒரு இன்னசென்ட்டான டிசிப்ளினான ஒரு பையன்பா அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு தோட்டம் தான். ஸோ அதை வந்து சூஸ் பண்ணியாச்சு. ஆனால் இதை பிரேக் அவுட் பண்ணக்கூடிய ஆளாக எப்படி மாற்றுறதுன்னு யோசிக்கிறப்போ அதுக்கு சில ப்ராசஸ் நடந்துச்சு. இந்த இடத்துல வந்து நிறைய பேரை வந்து நான் குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கதை தொடர்பான R&D டைமில் வந்து லிங்கம் கூட இருந்தவங்க, அவங்க கூட கபடி விளையாண்டவங்கலாம் வந்து அவர் எப்படி நடப்பார், எப்படி மூவ் பண்ணுவார் அப்படின்ற அந்த மூமெண்ட்ஸ்லாம் பண்ணி காமிச்சாங்க. அந்த வீடியோஸ் எல்லாமே அவருக்கு போட்டு காமிச்சு அவர் வந்து அதன் வழியாக வந்து ட்ரெயின் ஆனார். அண்ட் ஒன்ஸ் அவர் வந்து இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம், இந்த கதைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவருக்கு வந்து சில படங்களை வந்து அவர் விட்டார். இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-4.5 வருஷம் ஒரு கம்ப்ளீட் கமிட்மெண்ட்டாக அது எப்போ என்ன சொன்னாலும் முகம் சொல்லிக்காமல், இப்போது சில நாள்லாம் இரவு பகலாக ஷூட் போகும், நீங்கள் இங்கே தான் இருக்கணும், கேரவன் போகக்கூடாதுன்னு சொன்னால் அங்கே தான் இருப்பார். அப்படி வந்து ரொம்ப ஒரு டைரக்டரோட ஆர்டிஸ்ட் அவர். தேங்க்யூ கதிர் ப்ரோ. இதற்கப்புறம் கதிரை வந்து நல்ல நடிகராக பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக லிங்கத்துலேருந்து பார்ப்பீங்க. அவரோட ஒரு பெரிய இயராக இங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். அவரோட எதிர்காலத்துக்கு நான் வந்து கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன், நல்லா வரணும். இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன அப்பாலஜி. நேற்று படம் பார்க்கும்போது தான் என்னென்னா, இந்த நமக்கு கான்ட்ரிபியூட் பண்ண சிலரை வந்து குறிப்பிட மறந்துட்டோம் அப்படின்றது வந்து ரொம்ப பயங்கர குற்ற உணர்வாயிடுச்சு. அது திட்டமிட்டு நடக்கலை. என்ன ஆயிடுச்சுன்னா, கடைசி 4 மாதங்களில் வந்து நான் தனியாக தான் இதோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் பார்த்துருக்கேன். ஏன்னா ரொம்ப நாள் இப்போ நான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் நான் வந்து இன்னும் 2 வருஷம் வெயிட் பண்ணலாம். பட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அப்படி வெயிட் பண்ணக்கூடாதுன்னு பசங்க எல்லாத்தையுமே வேறு இடத்துக்கு நான் வந்து வேலைக்கு அனுப்பிச்சிட்டேன். அப்போ ஒரு ஆளாக பார்த்த நெருக்கடியில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, சின்ன சின்ன தவறுகள் நடந்துருச்சு. முக்கியமாக மதுரை நம்பி சார் ஜெயில் போர்ஷன் ஷூட் பண்ணும்போது அவர் தான் கூட இருந்து எங்களுக்கு வந்து அந்த ஆத்தென்டிசிட்டிக்காக நிறைய ஹெல்ப் பண்ணார். அது இல்லாமல் அவங்க நிலாவோட அப்பா ஒரு மணி சார் வந்து அவரோட சோர்ஸ் மூலமாக நிறைய R&D பண்ணுறதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தார். அவங்களோட பேர்லாம் விட்டு போனது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய, நான் இப்போ வந்து அதுக்காக ரொம்ப வருத்தப்படுறேன். அது வந்து உண்மையிலே திட்டமிட்டு நடந்ததில்லை, அதுக்காக வந்து மன்னிச்சுக்குங்க. அடுத்ததா இந்த ட்ரெய்லர் வந்ததுலேருந்து சரி, இந்த இதுக்கு முன்னாடி இன்னும் சிலருக்கு நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். தூத்துக்குடியில், திருச்செந்தூரில், திருச்சியில், நாகர்கோவிலில் இந்த படப்பிடிப்புக்கு வந்து உதவியாக வந்து நிறைய பேர் வந்து உதவி பண்ணிட்டாங்க. அவங்க யாருக்கும் நான் யாருன்னு தெரியாது. அவங்க எல்லாருமே யாருக்காக ஒர்க் பண்ணாங்கன்னா லிங்கம்ன்ற ஒரு ஆளுக்காக ஒர்க் பண்ணாங்க. ஏன்னா அவங்களாம் வந்து கபடி பிளேயர்ஸ், லிங்கத்தை ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க. தூத்துக்குடியில் தாமஸ் அண்ணன், அப்புறம் வந்து ஒரு பெரிய கபடி டீமே அவர் கூப்பிட்டு வந்தார் நம்ம இதில் நடிக்க வைக்கிறாங்க. அந்த பசங்க ஒவ்வொருத்தருக்குமே என்னோட நன்றி. திருச்சியில் மாயா அண்ணன், சேட்டண்ணன், அப்புறம் மாயானோட ஃபேமிலி, சேட்டனோட ஃபேமிலி, கபூர், அந்த பசங்க எல்லாருக்குமே வந்து இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு 2-3 வருஷம் நம்ம எப்போ போனாலும் நம்மளை வந்து கேர் பண்ணிக்கிறதுக்கு அங்கே வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்ற ஒரு பலம் வந்து ஒரு பெரிய விஷயம். உண்மையான இடத்துல பிரசாந்தை திரும்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எனக்கு வந்து திருச்சியில் வந்து ஒரு ரைட்டராக வந்து எனக்கு ஒரு 10-15 பேரை தெரியும். பட் ஒரு ஃபில்ம் மேக்கராக இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு 300-400 பேரை தெரியும். அது வந்து எனக்கு இன்னொரு ஊருன்னு சொல்கிற அளவுக்கு வந்து ஒரு பெரிய நண்பர்களை வந்து கொடுத்துருக்காப்புல. அதுக்காக வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன் திரும்ப. அடுத்தது அந்த ட்ரெய்லர் வந்ததுலேருந்து தொடர்ச்சியாக கேட்கப்படுற கேள்வி, எதனால் இவ்வளோ வயலன்ஸ் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டே இருக்கு. என்னோட புத்தகங்களில் படித்தவங்களுக்கு தெரியும், என்னோட புத்தகங்களில் இருக்க வயலன்ஸில் 10% கூட நான் வந்து இந்த படத்தில் வந்து நான் காட்சிப்படுத்தலை. ஒன்று. அப்புறம் நீங்கள் எல்லாம் புத்தகத்தை தூக்கிட்டு ஸ்கூலுக்கு போன வயசில் நான் வேலைக்கு போயிட்டேன். நான் வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்து வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு ஆள். நான் ஸ்கூல் ட்ராப் அவுட். நான் வேறு ஸ்டேட்டில், மொழி தெரியாத ஊரில் நான் கிட்டத்தட்ட ஒரு 30-35 வேலை பார்த்துருக்கேன். நான் எதிர்கொண்டது, நான் பார்த்தது எல்லாமே என்னோட வாழ்க்கையில் சரிபாதி வந்து வயலன்ஸை மட்டும்தான் பார்த்துருக்கேன், வயலன்ஸை மட்டும்தான் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். ஏன் வயலன்ஸை நான் சினிமாவை எடுக்கவே முடியாது, அவ்வளோ மோசமான வயலன்ஸை வந்து நான் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். அப்போ அந்த மாதிரி ஒரு வயலன்ஸை தன்னோட வாழ்க்கையில் பார்த்துட்டு வந்த ஒரு ஆள் வந்து கம்ஃபர்டபுளாக படம் எடுப்பான்னு நீங்கள் வந்து எதிர்பார்க்கக்கூடாது. மதுரை நம்பி சார் ஜெயிலராக இருந்த ஜெயிலில் எங்கள் அப்பா வந்து கைதியாக இருந்திருக்கிறாரு. நான் இதுக்கு மேலே அந்த குறிப்புகளை வந்து நான் குறிப்பிட விரும்பலை. அப்போ என்னோட வாழ்க்கை பின்னணி கம்ப்ளீட்டாக வேற வாழ்க்கை பின்னணி. நான் அங்கேருந்து நான் வந்து காலேஜ் போயிட்டு போர் அடிக்கிறதுக்காக சினிமா எடுக்க வரல. எனக்கு ஒரு பெரிய லைஃப் இருக்கு. நான் பார்த்த லைஃப்பை நான் ஃபேஸ் பண்ண பிரச்சனைகளை இங்கே யாரும் சினிமாவில் காட்டலை. அதுலேருந்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற, அதுலேருந்து சினிமா பண்ணணும்னு வந்திருக்கிறேன். இந்த கதையை சூஸ் பண்ணதுக்கு இந்த இடத்துல ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. போலீஸ் ஆக போகணும்னு நினைக்கிற ஒருத்தன் எதிர்பாராமல் நடக்கிற ஒரு பிரச்சனையினால கிரிமினலாக ரவுடியாக மாறுறது, இல்லை குற்றவாளிக்குள்ள போகிறது தான் கதை. கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து எந்த நொடியில் வேணாலும் இன்னைக்கு மதுரையில் வந்து ஒரு குற்றவாளியாவோ சிறையில் இருக்கக்கூடிய ஒரு ஆளாவோ நான் மாறி இருப்பேன். என்னை காப்பாற்றினது என்னோட நண்பர்களும் என்னோட புத்தகங்களும். அப்போ
அங்கேருந்து அந்த லைஃப்ல இருந்து சினிமா இருக்க ஒருத்தங்கிட்ட வந்து நீங்கள் கம்ஃபர்டபுளான ஸ்டோரியை கொஞ்சம் காலத்துக்கு எதிர்பார்க்காதீங்க. என்னோட லைஃப் கம்ஃபர்டபுளாக மாறினதுக்கு அப்புறம் நீங்கள் எதிர்பார்க்குற கம்ஃபர்டபுளான சினிமாவை என்னால் வந்து கண்டிப்பாக கொடுக்க முடியும். ஸோ இன்னொரு தடவை இதில் சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். முக்கியமாக பிரசாந்த். ஏன்னா இந்த ப்ராஜெக்டில் வந்து இந்த அறிவிப்பு வந்ததுலேருந்து 2 பேர்த்தில் யார் டைரக்டர் அப்படின்ற ஒரு இது அது எல்லாருக்குமே அந்த சந்தேகம் குழப்பம் இருக்குது. அதை பிரசாந்த் கிளியர் பண்ணுவார். ஒரு 5-6 வருஷம் இதுக்காக ஆர்டர் பண்ணி டைரக்ஷன் பண்ணி படம் எடுத்துட்டேன். பட் நான் போய் எல்லாருக்கும் நான் தான் டைரக்டர் திரும்ப சொல்ல முடியாது. நீங்கள் படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். இந்த இந்த அவுட்டில் இந்த குவாலிட்டியில் இந்த முழுமையான உருவாக்கத்தில் நிறைய சப்போர்ட் வந்து பிரசாந்தோட சப்போர்ட் இருக்குது. முக்கியமாக தினேஷ், கணேஷ், எடிட்டர் கணேஷ், துரராஜனை இப்படின்னு நல்ல டெக்னீஷியன் எனக்கு கொடுத்தது. அப்புறம் நிறைய கிரியேட்டிவ் காலில் ஒரு பிரச்சனை நெருக்கடி வரும்போது அது கூட நின்று சப்போர்ட் பண்ணது. அப்புறம் எந்த இடத்துலையும் ஒரு ஒரு பதட்டமான சுச்சுவேஷன் வர்றப்போ அதை வந்து அந்த பிரச்சனையை வந்து எனக்கு வராமல் அவர் வந்து அந்த பிரச்சனையை எடுத்துக்கிட்டு ஹேண்டில் பண்ணது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு எல்லாத்துக்குமே நன்றி பிரசாந்த். அடுத்ததாக இந்த ஒரு ஊர்குடி தேர் இழுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இது வந்து இந்த தேரை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்துட்டு போனது இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம். ஆக்சுவலாக என்னோட டீம் வந்து சின்ன டீம். பிரசாந்த் வந்து ஒரு சின்ன மேன்ஷன் இருக்கு திருச்சியில். அந்த மேன்ஷன் கதவை திறந்தா ஒரு 40-50 பேர் அசிஸ்டன்ட் வெளியே வருவானுங்க. அந்த மாதிரி அந்த பசங்க வந்து இந்த டீமில் ஒர்க் பண்ண அத்தனை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்குமே உண்மையிலே வந்து ரொம்ப மனதார நான் நன்றி சொல்லிக்கிறேன். நான் பெருசாக கோவப்படக்கூடாது, யாரையும் திட்டக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனால் எனக்கெல்லாம் சேர்த்து வந்து நம்மளால் திட்டுவாப்பில். ஆனால் வந்து எதையுமே காட்டிக்காம என்ன சொல்றது வந்து நம்ம என்ன சொன்னாலும் நான் ஏதோ கோவப்பட்டுருவணுன்றதுக்காகவே வேலை செய்யக்கூடிய ஒரு டீமாக இருந்தாங்க. ஜீவா, சந்துரு ப்ரோ, என்னோட அசிஷோட் சிவா, விக்கி, வாரன் டைரக்டர் விக்கி, இதில் இருந்த எல்கே, நிறைய பசங்க இருக்காங்க. பேர் சொல்லி கோச்சுக்காங்கடா. ஸ்ரீராம், டிஜே, நிறைய பேர் இருக்கிறாங்க. சாரி, எல்லாருக்குமே என்னோட நன்றி. பிரவீன், கோகுல், எல்லாருக்குமே என்னோட நன்றி. நீங்கள் வந்து உங்களோட கான்ட்ரிபியூஷன் ஒரு முக்கியம். அப்புறம் இந்த எடிட்டரோட அசிஸ்டன்ஸு இந்த லாஸ்ட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைமில் வந்து அவனுங்க வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து எனக்கு வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணானுங்க. கார்த்தி, சர்வேஷ், அவங்களுக்கும் என்னோட நன்றி. கிட்டத்தட்ட நான் சொல்ல நினச்சது எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு சூஃபி கவிஞர் வந்து ஒருத்தரோட வரி ஒன்று இருக்குது, இந்த உலகத்தோட ரொம்ப சிக்கலான பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு வந்து ரொம்ப எளிமையானது அப்படின்னு. இப்போ யோசிச்சு பார்க்குறப்போ கடைசியாக ஆரம்பிச்ச இடத்துக்கு வரணும்னா இது ஒரு பெரிய பயணம். இந்த பயணத்தில் நிறைய மனிதர்கள், நிறைய அனுபவங்கள் கிடச்சிருக்கு. நல்ல விஷயத்தை மட்டும் ஞாபகத்தில் வச்சுட்டு கெட்ட அனுபவங்களையும் கெட்ட நினைவுகளையும் மறந்துட்டு இன்னும் புது உற்சாகத்தோட அடுத்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். மறுபடியும் பத்திரிகையாளர்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு ரைட்டராக நான் எப்போல்லாம் வந்து ஒரு அவார்டு வாங்குறனோ, எப்போல்லாம் வந்து என்னோட முக்கியமான புத்தகங்கள் வருதோ அப்போல்லாம் வந்து பத்திரிகைகள் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட தமிழில் எல்லா பத்திரிகைகளையும் எழுதியிருக்கேன். நான் ஒரு நவம்பர் மாதம் வந்து சாய் திறமை வாங்கிட்டு டிசம்பர் மாதமே அவார்டை திரும்பி கொடுக்குறப்பையும் ஒரு பத்திரிகையிலேருந்து கூட யாரும் பைத்தியக்காரன் எதுக்கு அதெல்லாம் பண்ணுற ஒரு ப்ரொட்டஸ்ட்டில் வந்து சாய் திறமை திருப்பி கொடுத்தேன். அப்பயும் எனக்கு மீடியா வந்து பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஸோ இப்படி எழுத்தாளனாக இருந்தாலும் தொடர்ச்சியாக பத்திரிகை நண்பர்களோட ஒரு நீண்ட நட்பும் உறவும் இருக்குது. இது வந்து ஒரு இயக்குநராக என்னோட ஒரு புனித பயணம், ஒரு புதிய பயணம். எல்லாருமே ஒரு ரைட்டரை எப்படி நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணீங்களோ ஒரு ஃபில்ம் மேக்கராகவும் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். கடைசியாக இந்த ஒரு 6 வருடத்தை, இந்த 6 சிரமங்களை, கஷ்டங்களை வந்து என்னோட பகிர்ந்துக்கிட்ட என்னோட தாய், என்னோட குடும்பம், என்னோட நண்பர்கள், அவங்க எல்லாத்தையும் நான் நினச்சிக்கிறேன். நான் வணங்கும் இயற்கை, நான் வணங்கும் எல்லாம் வல்ல இறைவன், எல்லாவற்றுக்கும் மேல் எனது அன்பு மனைவி கார்கி. கடவுளுக்கு நன்றி. அதான் வழக்கம் போல் நம்ம வீடுங்கிற மாதிரி, சரி நம்ம ஆட்கள் தானே, போன மாதம் தான் பார்த்தோம், எல்லோரும் நம்ம அண்ணன் நம்ம அக்கான்றனால எந்த ப்ரிப்பரேஷனுமே இல்லாமல் வந்திருக்கேன். ரைட்டரு, டைரக்டரு கதை சொல்கிற மாதிரி ஒரு பெரிய கதை சொல்லிட்டாரு. ஸோ நான் சொல்ல வந்த தேங்க்ஸ் சொல்ல வந்த எல்லாத்தையுமே அவர் சிறப்பாக முடிச்சிட்டாரு. அதனால் ரொம்ப 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 நன்றி லக்ஷ்மி ஐயா. என் வேலையை ரொம்ப ஈஸியாக்குறாருன்ற மாதிரி தான். ஃபஸ்ட் இந்த ஷோரனர்னால் என்னன்னு தெரியல, ஏன் இந்த ஷோரனர் திடீர்னு ஒருத்தர் ஏதோ புதுசாக ஷோரனர்ன்றாங்களே அப்படின்னா அந்த டவுட் என்னென்னா, அதை நான் வழக்கமாக காமெடியாக சொன்னேன். எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க, அந்த வேலைலாம் சரியாக நடக்குதாங்கிறத நான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சி, சரி இதுக்கு ஒரு சம்பளம் கொடுக்குறாங்களே,
அப்படின்னு. இது சும்மா பார்த்தா போதும் பிரசாந்த், நீ சும்மா பார்த்தா போதும்னு சொல்லி பிரதீப் சார் கூப்பிட்டாரு. என்னோட ஆட்டோகிராஃப் ஸ்னேகா வந்து நிலா எப்பயுமே ஜாலியாக எனக்கு என்னன்னாலும் என்ன பிரச்சனைனாலும் அவங்கக்கிட்ட பேசலாம், என்ன வேணாலும் அப்பப்போ காசு கேட்டால் கூட தருவாங்க, அந்த மாதிரி ஒரு ஆள். ஸோ அவங்க 2 பேரும் என்னை வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ஊசி போட கூப்பிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே கூப்பிட்டு வந்தாங்க. நம்மளா ஒரு வேலையை செஞ்சால் கூட சரியாக செஞ்சிடலாம். இங்கே போனால் லக்ஷ்மி திட்டுவார், ஐயா என்னங்க இதுக்கு தாங்க உங்களை வேலைக்கு வச்சுருக்காங்க போய் கேளுங்க அப்படின்னு. அங்கே போனால் ஒரு பட்ஜெட் இருக்குது. 100 வருஷம் சினிமாவில் விகடன் நான் ஃபஸ்ட்டு விகடன் ஆஃபீஸ்க்குள்ளே போய் என்னப்பா இது இப்படி இருக்குது, இப்போ தான் முறையாக விகடன் ஆஃபீஸ்க்குள்ளே வரேன், எம்டி சார் ரூம்குள்ளே இருப்பேன், எனக்கு பயங்கர பயம். ஆனால் 100 வருஷத்தில் அவங்க எவ்வளோ சினிமாக்காரங்களை பார்த்துருப்பாங்க, எவ்வளோ ரைட்டர்ஸ், எவ்வளோ அறிவாளிகள்லாம் பார்த்துருப்பாங்க. என்னை அவங்க ட்ரீட் பண்ண விதம் வந்து எனக்கு பயங்கரமாக, இப்போது என்ன சொல்லணும், இப்போ நம்ம எப்படி சொல்லணும், அந்த மாதிரி விகடன் எனக்கு ஒரு வீடு. எப்போ வேணாலும் போய் அவர் தான் ஒரு டோர் திறக்கணும், என்ன திறந்தே தான் இருக்கும் நம்பிக்கையிலே நான் எப்போயுமே அந்த வீட்டுக்குள்ளே போவேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சாருக்கு, ரொம்ப தேங்க்ஸ் மேம்க்கு, ரொம்ப தேங்க்ஸ் ராதிகா, அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். செல்வா சார் ஒரு சைடு லக்ஷ்மி அடிப்பார், ஒரு சைடு செல்வா சார் அடிப்பார், ஒரு சைடு ஜெயசீலன் வந்து அடிப்பார். இதெல்லாம் கடந்து போனால் நீலா அங்கேருந்து ஒரு ஃபோன் பண்ணுவாள், என்ன ஃபஸ்ட் கோட்டை அழி திரும்ப முதலேருந்து போடுங்க அப்படின்னு. ஸோ நம்மளாக பார்க்குற வேலையை விட இந்த வேலை ரொம்ப 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 கஷ்டமான வேலை. பட் அதை வந்து டைரக்ட் அவர் லக்ஷ்மி சார் சொன்ன மாதிரி தான், இது ஆரம்பத்துலேருந்தே யார் டைரக்டரு யார்கிட்ட போய் கேட்குறது அப்படின்ற கன்ஃபியூஷன் இருக்கும். இது எந்த கன்ஃபியூஷனும் இல்லை, இது முழுக்க முழுக்க லக்ஷ்மி சரவணகுமாரோட படைப்பு. இது வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை. நான் அப்போ கூட சொல்லுவேன் பிரதீப் சார், இப்போ சொல்கிறேன் விகடன் மேம்கிட்டையும், என்னென்னா ஐயா நான் சும்மா பக்கத்தில் உட்காந்துக்கிறேங்க, நீங்கள் பண்ணுறது தான் பண்ண போகிறீங்க, நீங்கள் நேராக போய் சொன்னால் ஒன்று சொல்லுவாங்க, அது நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள் நான் போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒன்றும் இல்லை உங்கள் படம் உங்ககிட்ட வந்துடும் சொல்லி ஃபஸ்ட் நாளில் ஆரம்பித்தோம். அப்படியே கொஞ்சமாக அந்த படத்தை அவர் கையில் கொடுத்துட்டு ரொம்ப ஜாலியாக போய் நான் ஒரு மாமன்னு ஒரு படம் பண்ணிட்டு வந்தேன், வாரண்ட்டுன்னு ஒரு சீரியஸ் பண்ணிட்டு வந்தேன். ஸோ ஏதாவது கதை இருக்குன்னா போய் நம்ம செட்டில் போய் உட்காந்துக்கலாம். அந்த மாதிரி பயங்கரமாக வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்காக உண்மையாக அவருடைய லைஃபாக 24 ஹவர்ஸும் இந்த ப்ராஜெக்டை பற்றி மட்டுமே நினச்சிட்டு அவர் லைஃப்பில் அவர் சொன்ன மாதிரி அவர் வாழ்க்கை மாறணுன்றது அவர் ஆல்ரெடி மாறிடுச்சு. அவருடைய உழைப்பு வந்து ஃப்ரேமில் தெரியுது. ரொம்ப 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 மிகப்பெரிய இடத்துக்கு வருவீங்க ஐயா. யார் என்ன சொன்னாலும் சரி, நான் எப்பயுமே எனக்கு ஒரு பழக்கம், என்கிட்ட ஒரு நாள் பேசினாலும் அவரை நமக்கு ரொம்ப நாள் பழக்கமான மாதிரி நான் எப்பவுமே பேசுவேன். அப்படி தான் இப்போயும் என் டீம்னு அவர் சொன்ன மாதிரி ஒரு மேன்ஷன் இருக்குது தான், உண்மை தான். எனக்குன்னு ஒரு பெரிய டீம் இருக்குது. அந்த டீமில் லக்ஷ்மி சரவணகுமார் அவர் வராரோ இல்லையோ நாங்கள் சேர்த்துக்கிட்டோம். எப்பயுமே அவருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நான் போய் அவர்கிட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போய் எனக்கு ஒரு கதை டெவலப் பண்ணி கொடுங்க நான் போய் நின்னேன். ஸோ அதனால் இப்போயும் அதே மாதிரி அதே மரியாதையோடு அதே ரெஸ்பெக்டோட எப்பயுமே உங்களுடைய தாட் ப்ராசஸ்க்கும் உங்களுடைய க்ரியேட்டிவ்ஸ்க்கும் மரியாதை இருக்குங்க ஐயா. நீங்கள் எந்த டவுட்டும் பண்ண வேணாம். இந்த ஷோ லிங்கம் வந்து லக்ஷ்மி சரவணகுமாரோட ஷோ தான். ஏன்னா ட்விட்டரில் இன்ஸ்டாகிராமில் நான் இருக்கனால எல்லாருமே அதை போடுறாங்க. இந்த அளவுக்கு படம் எடுக்கனா நமக்கு அறிவு கிடையாது, சும்மா அப்படி ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் தான். அடுத்து பிரதீப் சாருக்கு தேங்க்ஸ். கதிர் ஐயா இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதுலேருந்து அவர் தான் டானாகவே பயங்கரமாக உண்மையாக உழைச்சி, பிரதீப் சார் சொன்ன மாதிரி தான், இந்த ஃபிசிக்கலாக இது கரெக்டாக ஓகேவா அப்படின்னு டவுட் வர்றப்பெல்லாம் கண்ணிலே நடித்து நான் பெரிய டான் ப்ரூவ் பண்ணிட்டே இருப்பேன் அப்பப்போ. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இவ்வளோ பொறுமையாக இந்த ப்ராஜெக்ட் வந்து உண்மையுமே லவ் பண்ணி ரிசீவ் பண்ணி பண்ணதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. திவ்யா மேமும் அதே மாதிரி தான். திடீர்னு மாடர்னாக இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ வரும், அப்படியே வந்தால் இங்கே ஒரு பாவலதனியில் ஒரு பொண்ணு நடந்து வருவாங்க, பயங்கரமாக இருக்கும். அவங்களுமே போட்டு நடித்தாங்க. அடுத்து வந்து பூர்ணிமா மேமும் அப்படி தான் பயங்கரமாக நடிச்சிருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேம். அப்புறம் சாகிர் ப்ரோ 10 வருஷமும் ஒருத்தன் கதை கேட்டுகிட்டே உட்காந்தான், நல்ல கதை வேணும்னு. ஆனால் நான் சொன்னேன்ற ஒரே காரணத்துக்காக வந்து இந்த ப்ராஜெக்ட் நம்பி பண்ணார். கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் அவருக்கு ஒரு பெரிய பிரேக்காக இருக்கும்னு நம்புகிறேன். லிரிக்ஸு ஐயா இப்போ தான் பார்த்தேன், உங்கள் சாங்கெல்லாம் கேட்டேங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ப்ராஜெக்டில் வரப்போ ஃபஸ்ட்டு வந்தோன்னே டெக்னீஷியனாக முன்னாடி வேறு டெக்னீஷியன்ஸ் இருந்தாங்க. நான் அப்புறம் என்னென்னா என் கம்ஃபர்டபுளுக்காக நிறைய விஷயங்கள் நான் மாற்றினேன். டிஓபி டிகேபி, அப்புறம் எடிட்டர் சார், அப்புறம் மியூசிக் டைரக்டரு, என்ன ஆர்ட் டைரக்டரு எல்லோரும் போய் இந்த படத்தை கரெக்டாக கரை சேர்த்தணுன்னு ஒவ்வொரு நாளும் வேண்டிகிட்டே இருந்தேன். இதை பார்த்துட்டு லக்ஷ்மி ஐயா வந்து நல்லாயிருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அப்போ எல்லாம் கரெக்டாக வேலை பார்த்துருக்காங்கங்கிற மாதிரி இருந்தது. அதே மாதிரி என்னோடய டீம், என்னோடய பிரதர்ஸ் எல்லாருமே, என்னோடய அசிஸ்டன்ட் பிரதர்ஸ் எல்லாருமே வந்து
இது வந்து பிரசாந்த் ப்ராஜெக்ட்டு, இது வந்து லக்ஷ்மி ப்ராஜெக்ட் அப்படின்னா இல்லை. எல்லா ப்ராஜெக்ட்லையும் எல்லாருமே வேலை பார்ப்போம். அதே மாதிரி பயங்கரமாக இதில் வேலை பார்த்து கொடுத்தாங்க. ரொம்ப 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 நன்றி. பிரதீப் சார் ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் அவர் சொன்ன மாதிரி தான் ஸ்கிரிப்ட் என்னை உள்ளே விட்டதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட என்னாச்சு ஏதாச்சு இது நல்லா வருதா வரலையான்ற எந்த டவுட்டுமே இல்லாமல் இருந்தாருன்னு நம்பினேன். நேற்று எல்லோரும் பார்த்துட்டு வெளியே வந்தோன்னா யார்ட்டையும் கேட்காம நேராக அவர்கிட்ட தான் போய் கேட்டேன் எப்படி சார் இருக்குது அப்படின்னேன். ஓகே நல்லா இருக்குன்னு நினைக்க சொல்கிறேன் அப்படின்னாரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். என்ன பேசுதுன்னு தெரில. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வழக்கம் போல் நான் வந்து எப்பயுமே பெருசாக நம்புறது ப்ரெசன்ட் மீடியா தான். என்னை எப்பயுமே ஒவ்வொரு நாளும் நான் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே உங்களோடது, நீங்கள் போட்டது தான். ஸோ இந்த ப்ராஜெக்டையும் பாருங்கள், உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ அதை சொல்லுங்கள். கார்டு போடல. மதுரை நம்பி சார் வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணார். மணிஜி கூப்பிட்டு போனார். நான் அதுக்கப்புறம் போய் ஒரு சுற்றுனேன். நாகர்கோவில்லாம் எனக்கு என்னென்னே தெரியாது, இந்த வாழ்க்கை தெரியாது, அதனால் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் பார்த்த சாரதின்னு ஒரு ரைட்டரு, இதுமாதிரி நிறைய பேர் வந்து அர்னால்டு அரசுன்னு சொல்லி ஒருத்தர், நிறைய பேர் இந்த கதைக்காக வந்து ஹெல்ப் பண்ணாங்க. பரோலில் வந்து தூக்கு சொல்லணும்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து நைட்டு விடிய வந்து உட்காந்து கதை சொன்னார். இது மாதிரி நிறைய நண்பர்கள் திருச்சி சேட்டண்ணே மாயாண்ணே அப்படின்னு ஒரு பெரிய பட்டாளமே இதுக்காக உழைச்சிருக்காங்க. இவ்வளோ பெரிய உழைப்பு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி எடுத்துன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. எப்போ பேசினாலும் யாராவது 2 பேரை விட்டுருவேன். அதனால தான் இப்போவுமே விட்டுருவேன். அதனால் யார் பேராவது சொல்லலைன்னா மன்னிச்சிடுங்க. நிலா முக்கியமாக தேங்க்யூ ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். ஏன்னா எப்போவுமே என்னுடைய டீம்மேட்ஸோட பேரை தான் கடைசியில் ட்ராப் பண்ணிடுவேன். அதனால் இதில் ஃபஸ்ட் நிலா இத்தனை வருஷம் இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணி இதை ஃபைனலாக வெளியே கொண்டு வந்ததுக்கு தேங்க்யூ. முக்கியமாக ஃபஸ்ட் தேங்க்யூ ஃபார் விகடன். ஒரு இளம் தலைமுறை எழுத்தாளர்கள் ஒரு தமிழ் எழுத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு பத்திரிகை. ஹவ் வி கன்சியூம் நியூஸ் அப்படின்றதையே ஒரு பேரடைம் ஷிஃப்ட் கொடுத்த ஒரு பெரிய பாசறை அது. அதில் எழுத்து மட்டும் இல்லை, கதை உலகத்துலேயுமே நிறைய கதைகள் அதுக்குள்ளே ஒழிஞ்சிருக்கு. ஸோ அதில் ஒன்று தேடி எடுத்தது தான் லிங்கம். லிங்கம் எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஏன்னா எனக்கு திருநெல்வேலி எழுத்தாளர் இருக்கும். ஸோ நானும் லக்ஷ்மியும் வந்து லக்ஷ்மி அம்மா அதே மாதிரி தான். கதை வந்து 1.5 வருஷமாக கதை கேட்டுக்கிட்டே இருந்தோம். ஒரு ஃபுல் டே கதை சொல்லுவார். அப்புறம் அதில் கரெக்ஷன் சொல்லி அடுத்த நாள் வரும்போது அதே கரெக்ஷனை ஃபுல்லாக சொல்லி அதுக்கப்புறம் அடுத்த எபிசோட். லக்ஷ்மியோட ஒரு சுவாரஸ்யம் என்னென்னா, எந்த இடத்துலையுமே இப்போ ஒரு தடவை இந்த கதையை சொல்லிட்டோமே இது ஜம்ப் பண்ணி போனால் பரவாயில்ல அப்படியெல்லாம் கிடையாது. டயலாகோட ஹி வில் நரேட். அது வந்து டயர்டானா பிரேக் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி டயர்டாகிடுச்சு அது ஜம்ப் பண்ணி போனால் கூட பரவாயில்ல. அதை வந்து லைன் பை லைன் எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபுல் ஸ்கிரிப்டுமே லக்ஷ்மிக்கு எனக்கு தெரிஞ்சு பை ஹார்ட்டாக இருந்திருக்கும். இந்த ஷூட்டுக்கு போகும்போது ஒவ்வொரு வரியும் இது எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. எப்படின்னா எல்லாத்துலேயும் ஒரு கரெக்ஷன் வரும். அது ஒரு கிரியேட்டருக்கு பிடிக்காது. அதனாலே நாங்கள் ஒரு ஷூட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அவ்வளோ போகிறதில்ல. அது தள்ளி நின்று நான் வேடிக்கை பார்த்துருவேன். அதனால தான் ஷோ ரன்னராக அங்கே இது ஒரு அடிதடி ஷோனால கொஞ்சம் ரவுடிசம் தெரிஞ்ச ஒரு ஷோ ரன்னர் தேவைப்பட்டார் ஏற்கனவே. அதனாலே பிரசாந்த் கூட்டிகிட்டு வந்தோம். பட் லக்ஷ்மி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அகாமடேட்டிங் பிரசாந்த் இன் திஸ் ப்ராஜெக்ட். முதல்ல நான் வந்து இதுதான் இந்த மண்ணோட அழகும் மக்களோட அழகுமே இதுதான். 2 கிரியேட்டர்ஸை முதல்ல நீங்கள் 2 பேரும் பேசி உங்களுக்குள்ள எந்த டிஃப்ரென்ஸும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட் வரணுன்றது அதுதான் பெரிய சேலஞ்சாக இருந்தது எங்களுக்கு. ஏன்னா எனக்கு எங்கேயோ 2 பேரும் தேவைப்பட்டாங்க இந்த ப்ராஜெக்டில். ஸோ பிரசாந்த் வந்ததுக்கப்புறம் லக்ஷ்மி வந்து ஏகப்பட்ட ரிசர்ச் பண்ணி வச்சுருந்தாப்புல. ஒவ்வொருத்தரையுமே இது லிங்கத்தோட வாழ்க்கையில் கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தரையுமே பார்த்து பேசி இது முடிஞ்சதுக்கப்புறம் பிரசாந்த் வந்து அதுவே 1.5 வருஷம் ஸ்கிரிப்ட். அவர் ஒரு 4 ரிசர்ச் பண்ணி ஜெயிலில் இருந்தவங்களெல்லாம் போய் பார்த்துட்டு வந்து அவர் ஒரு ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் இன்னொரு 6 மாதம் போச்சு. அந்த சேஞ்சஸ் எல்லாம் முடிஞ்சு ஃபைனலாக ஒரு வேர்ஷன் ஸ்கிரிப்டோட ஷூட் போனோம்.
அது எல்லாத்துக்கும் பலன் வந்து அந்த ஃபைனல் ப்ராடக்ட் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. தேங்க்யூ ஸோ மச் லக்ஷ்மி ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். இது வந்து உங்களுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு பெரிய மைல்கல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் வந்து கதிரை வந்து நாங்கள் இந்த ப்ராஜெக்டில் அப்ரோச் பண்ணும்போது ஒரு விஷுவலைஸ் பண்ணி வச்சுட்டு அப்ரோச் பண்ணோம். ஆனால் பையன் வந்தால் வேறொரு ப்ராஜெக்டுக்காக உடல்லாம் மெலிஞ்சி ஒரு மாதிரி எங்களுக்கே பயமாயிருச்சு. ஏன்னா லிங்கம் வந்து 6+, அவன் ஒரு பில்ட், அவர் கபடி பிளேயர். இது எப்படி இது பண்ணுறது? ஒவ்வொரு நாள் ஷூட்லேயுமே நான் 2 பேருக்குமே ஃபோன் பண்ணுவேன், கேட்பேன் இது ஓகேவா, இல்லைன்னா நம்ம இன்னும் கொஞ்ச நாள் விட்டு பாடி பில்ட் பண்ணதுக்கப்புறம் போய்க்கலாமா, ஷெடியூல் இப்போ அடிக்கணுன்றதுக்காக வேணாம், என்னை திருப்பி ரீஷூட் பண்ண முடியாது, பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இவங்க 2 பேருமே சொன்னது வந்து அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க, ஸ்க்ரீனில் அது தெரியவே இல்லை, மனுஷன் ரியாக்ஷன்லேயே எல்லாத்தையும் முடிச்சிடுறா அப்படின்றது. ஸோ தேங்க்யூ. இது வந்து கதிர்க்கு இட் வில் பி அ பிக் பிரேக் ஆஸ் அ ஆக்ஷன் ஹீரோ. அகைன் இது ஒரு ஆக்ஷன் படமாக எடுக்கணும்னு எடுக்கல, இது நம்ம சவுத் இந்தியாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்தது. அகைன் இதில் நான் சில பேரை மென்ஷன் பண்ணணும். இதோடைய ஒரிஜினல் புக் வந்து லிங்கம் புக் எழுதுனது வந்து என்னுடைய நண்பன் ராஜநாராயணன். அவங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கி அந்த புக் ரைட்ஸ் வாங்கி தான் இதை பண்ணுறோம். இது இல்லாமல் லிங்கம் ஃபேமிலிகிட்ட பெர்மிஷன் வாங்கி அந்த ஃபேமிலிக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அலோவிங் அஸ் டு டு திஸ் ப்ராஜெக்ட். அது இல்லாமல் பூர்ணிமா அண்ட் திவ்ய பாரதி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் பார்ட் ஆஃப் இட். திவ்ய பாரதி அப்போ தான் பேச்சுலர் முடிச்சுட்டு, அப்போ ஒரு டவுட் இருந்தது, இப்போ தான் சினிமாவில் ஒரு ஹிட் வந்திருக்கு, இதிலேருந்து வெப் சீரிஸ் பண்ணுவாங்களான்னு தெரியாது, பட் அப்ரோச் பண்ணோம். தேங்க்யூ ஃபார் அக்ரீங் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டில் நிறைய சர்ப்ரைசஸ். கேமராமேன் அவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து பெரிய கேமராமேனாக இருக்கார், பட் பிரசாந்த் சொன்னால் அது வந்து என்னோட நண்பன் தான், நான் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு கொண்டாந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தினேஷ். எனக்கு திருப்பி இந்த ப்ராஜெக்டோடைய எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஹீரோஸ் வந்து அதோட மியூசிக் தான். நான் வந்து ப்ராஜெக்ட் எப்போவுமே ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நிறைய பார்க்க மாட்டேன். அது வந்து ரஃப் கட், டப்பிங் கட்டோடையே அந்த கட்லேயே இது நல்லா இருந்ததுனால நிலா ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருப்பா, பார்த்தீங்களா கரெக்ஷன் சொல்லணும், பார்த்தீங்களா அவங்க ரீரெக்கார்டிங் போகணும் அப்படின்னு. நான் வந்து நிலா அது வந்து ரஃப் கட்லேயே நல்லா தான் இருக்குது, அதனால நீங்கள் எதையுமே இது பண்ணாதீங்க, இதுக்கப்புறம் போயிருங்க அப்படின்ட்டு. ஆனால் நேற்று ப்ரீவியூ ஷோவிலேருந்து ஒவ்வொருத்தரும் திருப்பி சொன்ன பேர் வந்து டோனி பிரிட்டோ. தேங்க்யூ ஸோ மச். அப்போ தான் பேசிகிட்டு இருக்க நேரம் சொன்னார், சந்தோஷ் நாராயணன் சார்கிட்ட வந்து அவரோட ஏர்லி டேஸ்லேருந்து இருக்கு, இவ்வளோ வருஷம் ஒரு மனுஷன் வந்து பிரேக் அவுட் ஆகி ஒரு தனி மியூசிக் டைரக்டராக இல்லாமல் ஒருத்தரோட பேஷனாக ஒர்க் பண்ணுறதே வந்து ஒரு டெடிகேஷன். பட் we are so happy to have you, Tony. அது வந்து அண்ட் தேங்க்யூ சந்தோஷ் நாராயண் சார் ஃபார் சிங்கிங் அ சாங் ஃபார் அஸ். இதெல்லாம் தாண்டி நாங்கள் வந்து 5 வருஷம் ஒரு ஸ்கிரிப்டை வச்சு அதை வந்து கரெக்ஷன் மேலே கரெக்ஷன் சொல்லி நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்து நடுவில் ஒரு ஷோ ரன்னரை கொண்டு வந்து இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு எங்கள் கூட இவ்வளோ ஒரு நல்ல ப்ராஜெக்டை கொடுத்ததுக்காக ராதா மேம் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் இஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அ வண்டர்ஃபுல் ப்ராஜெக்ட். பத்திரிகை அன்பர்கள் எல்லாருக்குமே நன்றி. உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ.